அனைவருக்கும் வணக்கம். நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெற்பயிரில் பூ பிடிக்கிற டைமில், பால் ஏறுற டைமில் அதை உறிஞ்சி குடிக்கக்கூடிய கதிர்னாவாய் பூச்சி மற்றும் ஆரஞ்சு நிற சிவப்பு வண்டை எப்படி முழுமையாக இயற்கை மற்றும் செயற்கை முறையில் முழுமையாக கட்டுப்படுத்தி அளிக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 to 8 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப். இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ-காமர்ஸ் செயலியாகும். இந்த பேமோட்டி இ-காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள், சமையலுக்கு தேவையான பொடி வகைகள், பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள், குளிர்பானங்கள், ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிர்னாவாய் பூச்சி நெல் மணிகளின் பால் பிடிக்கிற டைம்லேயோ பூ பிடிக்கிற டைம்லேயோ இந்த பூச்சியோட பாதிப்பு மிகவும் பெரிய சேதத்தை உண்டாக்கும். இந்த பூச்சிகள் எப்படி சேதத்தை உண்டாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் பிடிக்கிற டைம்லேயோ பூ பிடிக்கிற டைம்லேயோ நெல் மணிகளின் மேல் உட்காந்து நெல் மணிகளில் இருக்கக்கூடிய பால் மற்றும் பச்சையத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய தன்மையுடையது. இந்த உறிஞ்சி குடித்ததுக்கப்புறம் இந்த நெல் மணிகள் பதிரா போயிடும். நெல் மணிகள் கருப்பு நிறத்தில் புள்ளிகளாட்ட மாறிடும். இந்த கதிர்னாவாய் பூச்சியை எப்படி உங்கள் வயலில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயலுக்கு போனாவே ஒரு கெட்ட வாடை அடிக்கும். இந்த பூச்சியோட முட்டைகள் 100 to 200 வரைக்கும் இருக்கும். இதோட முட்டைகள் பழுப்பு நிறத்தில் நெல்லின் இலைகள் மேல் இருக்கும். இந்த பூச்சியோட முட்டை இட்டதிலிருந்து 7 to 8 நாளுக்கு அப்புறம் இந்த இளம் பூச்சிகள் முட்டையிலிருந்து வெளியே வரும். இந்த இளம் பூச்சிகள் இளம் பச்சை நிறத்தில் இருக்கும். 21 நாளுக்கு அப்புறம் இந்த இளம் பூச்சிகள் முதிர்ந்த பூச்சியாக மாறும். 3 மாதம் வரைக்கும் முதிர்ந்த பூச்சியாக இருக்கும். அந்த முதிர்ந்த பூச்சியாக இருக்கிறப்ப தான் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த முதிர்ந்த பூச்சி பார்த்திங்கன்னா கருப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த கதிர்னாவாய் பூச்சி முதிர்ச்சி அடைந்த டைமில் தான் அதிகமாக கெட்ட வாடை அடிக்கும். இந்த கதிர்னாவாய் பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, வயல் வரப்பில் இருக்கிற களைகளை சுத்தப்படுத்த வேண்டும். நெல் பயிருக்கு அதிகமாக தலைச்சத்து அதிகமுள்ள உரத்தை போடாதீங்க. நெல் நடவு செய்யும்போது அதிகமாக இடைவெளி விட்டு நடவு செய்யுங்க. அப்புறம் தான் காற்றோட்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் நெல் வயல்களின் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 15 என்ற எண்ணிக்கையில் டி ஷேப் வடிவத்தில் இருக்கிற குச்சிகளையோ அல்லது மட்டைகளையோ ஊனும்போது அதில் வந்து உட்காரும் சிட்டுக்குருவிகள் கதிர்னாவாய் பூச்சியை உன்றுவிடும். நான் மேலே சொன்ன முறைகளை நீங்கள் பின்பற்றிங்கன்னா கதிர்னாவாய் பூச்சி உங்கள் வயலுக்கு வராமல் 50% வரை தடுக்கலாம். கதிர்னாவாய் பூச்சியோட தாக்கம் எப்படி அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 10 நெல் கதிருக்கு 2 கதிர்னாவாய் பூச்சி இருந்தாவே இந்த கதிர்னாவாய் பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மருந்து அடித்தே ஆகணும். இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, அசாடிராக்டின் என்ற வேப்பெண்ணெய் கரைசலை 1 ஏக்கருக்கு 250 ml ஸ்ப்ரே பண்ணி கட்டுப்படுத்தலாம். அல்லது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கக்கூடிய வசம்பு பொடியை 1 to 2 கிலோவை 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஊற வச்சு நல்லா வடிகட்டி அந்த 10 லிட்டர் தண்ணியை 100 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணால் இதன் மூலமும் இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக என்ன கெமிக்கல் மருந்து அடித்தா இந்த பூச்சியை முழுமையாக கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு பென்டால் என்ற மருந்தை 250 ml ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது மாலத்தியான் என்ற மருந்தை 250 ml ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த 2 மருந்தில் ஏதாவது ஒரு மருந்தை ஸ்ப்ரே பண்ணினா முழுமையாக இந்த கதிர்னாவாய் பூச்சியை கட்டுப்படுத்தலாம். மற்றும் நெல் மணிகளின் பாலை உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஆரஞ்சு நிற வண்டுக்கும் பென்டால் அல்லது மாலத்தியான் மருந்தை 1 ஏக்கருக்கு 250 ml ஸ்ப்ரே பண்ணால் இந்த ஆரஞ்சு நிற சிவப்பு வண்டையும் முழுமையாக கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பாக உங்கள் நெல் வயலில் பூ பிடிக்கிற டைம்லேயும் பால் ஏறுற டைம்லேயும் கதிர்னாவாய் பூச்சி மற்றும் ஆரஞ்சு நிற வண்டு உங்கள் வயலில் இருந்தாவே கண்டிப்பாக மருந்து அடிச்சிருங்க. இந்த பூச்சிக்கு மருந்து அடிக்கலைன்னா கண்டிப்பாக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி அதிகப்படியான மகசூல் இழப்பை ஏற்படுத்திடும். நான் மேலே கூறிய மருந்துகள்
மற்றும் அனைத்து வகையான பயிர்களுக்கு தேவையான நோய் மருந்து, பூச்சி மருந்து, புழு மருந்து, அனைத்து வகையான டானிக் போன்ற தரமான மருந்துகள் குறைந்த விலையில் தரப்படும். உங்களுக்கு மருந்து தேவைன்னா கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மற்றும் புழு மற்றும் சத்து குறைபாடு இருந்தால் அதோட ஃபோட்டோ எடுத்து எங்களை உழவர்கள் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்புக்கோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஃபோட்டோ அனுப்புங்க. அந்த பாதிப்புக்கு உண்டான தீர்வு தரப்படும். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவல்கள் தினந்தோறும் பகிரப்படும். மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுவோம். அதனால் அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.